அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சூரிய சக்தி குறித்து காண்போம். இந்த வீடியோ முடிவில் உங்களால் சூரிய சக்தியை உருவாக்கி அவற்றை தொடர் மற்றும் இணை வரிசையில் தேவைக்கேற்ப இணைக்க முடியும். சோலார் என்றால் என்ன? சோலார் என்பது சூரிய ஒளியை குறிக்கிறது. இந்த சூரியன் நமது பூமிக்கு ஒரு இயற்கையான ஒளியின் மூலமாகும். சூரியன் ஒளியை உருவாக்குகிறதா? சூரிய ஒளியை பல நியூக்ளியர் வினைகளின் மூலம் உருவாக்க முடியும். இதை ஃபியூஷன் என்று அழைப்பார்கள். சூரியன் அதிகமாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தால் ஆனவை. ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியத்தை உருவாக்க இணையும் பொழுது அவை அதிக அளவு வெப்பத்தையும் ஒளியையும் அளிக்கிறது. சூரிய ஆற்றல் என்றால் என்ன? சூரியனிலிருந்து வரும் ஒளியை மின்சார ஆற்றலாக மாற்றும் முறையை சூரிய ஆற்றல் என்று அழைப்பர். சூரிய ஒளி எவ்வாறு மின்சார ஒளியாக மாறுகிறது? பொதுவாக இந்த சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் கருவியை சோலார் பேனல் அல்லது சூரிய தட்டு என்று அழைப்பர். இவை சிலிக்கான் மற்றும் குறை கடத்தியினால் ஆனவை. சிலிக்கான் என்பது ஒரு குறை கடத்தி. இதில் நேர்மறை மற்றும் எதிர்மறை சார்ஜுகள் இருக்கும். அவற்றை P மற்றும் N வகை என்று அழைப்பர். மற்றும் இவை ஜங்ஷன் அல்லது ஒரு சிறு அடுக்கால் பிரிக்கப்பட்டிருக்கும். சிலிக்கான், டயோடு, டிரான்சிஸ்டர், LED விளக்குகள், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுகள் போன்ற பல மின்பொருட்கள் செய்வதில் உதவுகிறது. மற்றும் இந்த பொருட்கள் கணினி, ஸ்மார்ட் போன், டிவி போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே சிலிக்கான் ஆக்சிஜனை அடுத்து அதிகப்படியாக இயற்கையில் அமைந்துள்ளது. சிலிக்கான் ஒளியை எவ்வாறு மின்னாற்றலாக மாற்றுகிறது? ஒளி என்பது போட்டான்களால் ஆனவை. இந்த போட்டான்கள் சிலிக்கான் அடுக்குகளை அடையும் பொழுது அவை எலக்ட்ரான்களை தூண்டிவிடும். இந்த எலக்ட்ரான் நேர்மறை முனையிலிருந்து எதிர்மறை முனைக்கு அனுப்பப்படும். இது மின்சாரத்தை உருவாக்குகிறது. எளிமையாக சொன்னால் ஒளி அல்லது போட்டான் சிலிக்கான் அடுக்கு அல்லது சந்திப்பை அடைந்து அவற்றை தூண்டுவதால் மின்சாரம் உருவாகிறது. எலக்ட்ரான்கள் அதன் பாதையில் செல்ல துவங்கும். எனவே மின்சாரம் உருவாகும். சோலார் பேனல்கள் எந்த விதமான மின்சாரத்தை உருவாக்குகிறது? ஏசி அல்லது டிசி? சோலார் பேனல்கள் எப்பொழுதும் டிசி மின்சாரத்தை உருவாக்கும். ஏனென்றால் அவற்றில் மாறத்தக்க மின்சாரம் உருவாக்க எந்த விதமான எலக்ட்ரோ மெக்கானிக்கல் முறையோ அல்லது சுழல் முறையோ இல்லை. இந்த குறைக்கடத்தி சந்திப்பு போட்டான்களின் மூலம் திறக்கப்பட்டு எலக்ட்ரான்கள் அவற்றிலிருந்து அனுப்பப்படுகிறது. சோலார் பேனலின் யூனிட் என்ன? சூரிய சக்தியின் யூனிட் அல்லது சோலார் பேனல் யூனிட் ஆனது வாட்ஸ் மூலம் அழைக்கப்படுகிறது. சோலார் பேனல்களால் உருவான வாட் அவற்றை கணக்கிடுவதற்கு உதவுகிறது. அதாவது அதிக வாட்டேஜ் மதிப்பீடு இருந்தால் அந்த சூரிய தகடு அமைத்தல் அதிக சக்தியை எடுக்கும். சோலார் பேனல் அளவு மற்றும் அதன் மின்சாரம் உருவாக்கும் திறன் வைத்து அதிகமாக அனைத்து உபயோக சோலார் பேனல்களுக்கும் 250 400 வோல்ட் வெளியீடு சக்தி மதிப்பீடு இருக்கும். அதாவது பவர் அவுட்புட் ரேட்டிங். சோலார் பேனல்கள் என்பது சோலார் செல்களின் குழுவாக்கம். அவற்றை போட்டோ வோல்டேஜ் செல்ஸ் என்று அழைப்பர். சோலார் பேனல்கள் பொதுவாக 12 முதல் 24 வோல்டேஜ் மதிப்பீடு கொண்டவை. இவற்றில் 12 வோல்டேஜ் சோலார் பேனல் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஏனென்றால் அதிகம் உபயோகிக்கும் பேட்டரி 12 வோல்ட் கொண்டது. 12 வோல்ட் சோலார் பேனலுக்கு 0.5 வோல்டேஜ் கொண்ட 24 செல்லின் தொடர் வரிசையில் இணைக்கப்பட்டிருக்கும். மற்றும் இதே வண்ணம் 24 வோல்டேஜ் சோலார் பேனலை 48 செல்லின் தொடர் வரிசையில் இணைப்பது மூலம் உருவாக்கலாம். சோலார் பேனலின் அளவு அதன் மின்சார அளவை பொறுத்து அமையும். இப்பொழுது சோலார் பேனலின் அடிப்படை கணக்கீடுகள் குறித்து விவாதிப்போம். வழக்கு 1. உங்களிடம் ஒரு டிசி விளக்கு உள்ளது என கருதி கொள்ளுங்கள். அதில் 12 வோல்டேஜ் வைத்து இயங்கும் 24 வாட் சக்தி உள்ளது. எனவே நீங்கள் 24 வாட் மற்றும் 12 வோல்டேஜ் கொண்ட சோலார் பேனல் வாங்க வேண்டும். நமக்கு தெரியும் பவர் அதாவது சக்தி என்பது மின்சாரம் மற்றும் வோல்டேஜ் பெருக்கல் தொகை என்று. P = V × I. எனவே அதை இவ்வாறு எழுதலாம். I = P/V. வாட் மற்றும் வோல்டேஜ் மதிப்புகளை சமன்படுத்தவும். I = 24/12. நமக்கு 2 ஆம்பியர் கரண்ட் கிடைக்கிறது. அதாவது சூரிய ஒளி விழும்போது அதிகபட்சமாக இந்த சோலார் பேனல் உருவாக்கும் மின்சார அளவு. வழக்கு 2. இப்பொழுது உங்களிடம் மற்றொரு டிசி விளக்கு உள்ளது. அதில் இருக்கும் வோல்டேஜ் 12 மற்றும் 48 வாட். எனவே இதற்கு அதே அளவு சக்தி மற்றும் வோல்டேஜ் கொண்ட சோலார் பேனலை வாங்க வேண்டும். இதை சமன்படுத்தினால் I = 48/12. எனவே அதிகபட்ச சூரிய ஒளியால் 48 வாட் சோலார் பேனலால் 4 ஆம்பியர் மின்சாரத்தை உருவாக்க இயலும். இந்த 2 விதிகளிலும் அதிக வாட்டேஜ் அதிக மின்சாரத்தை உருவாக்க உதவுகிறது மற்றும் அவற்றின் வோல்டேஜ் நிலையாக உள்ளது. எனவே வாட்டேஜ் அதிகரிக்க அதிகரிக்க சோலார் பேனலின் விலை மற்றும் அளவு அதிகரிக்கும். நாம் சோலார் பேனல்களை லோடுடன் நேரடியாக இணைக்க முடியுமா?
சோலார் பேனல் டிசி லோடுடன் இணைக்கப்பட்டு அதன் மூலம் லோடு வோல்டேஜ் சமமாக இருந்தால் எந்த தவறும் நேராது. ஆனால் சோலார் பேனலில் விழும் சூரிய ஒளியானது நிலையானதல்ல, அது நேரத்துக்கு ஏற்றவாறு மாறத்தக்கது. அதாவது காலையில் குறைவாகவும் மாலையில் அதிகமாகவும் சூரிய ஒளி விழக்கூடும். இந்த மாற்றம் சூரிய ஒளிக்கு ஏற்றவாறு வோல்டேஜையும் மாற செய்யக்கூடும். எனவே இந்த மாற்றத்திற்கு வோல்டேஜ் லோடுடன் நேரடியாக இணைத்தால் அது லோடின் திறன் மற்றும் அதன் வாழ்நாளை குறைக்கக்கூடும். எனவே சோலார் பேனலை பேட்டரி அல்லது சார்ஜ் கட்டுப்படுத்தி மூலம் லோடுடன் இணைப்பது சரியாக இருக்கும். நாம் இப்பொழுது சோலார் பேனலின் தொடர் மற்றும் இணை வரிசை இணைப்புகளை குறித்து காண்போம். சூரிய ஆற்றலை ஒரு தனி பேனல் மூலம் லோடுக்கு அனுப்புவது மிகவும் கடினமானது. எனவே நமது தேவைக்கேற்ப சோலார் பேனல்களை தொடர் மற்றும் இணை வரிசையில் இணைக்க வேண்டும். சோலார் பேனலில் தொடர் மற்றும் இணை வரிசை இணைப்புகள் பேட்டரியின் தொடர் மற்றும் இணை வரிசை இணைப்புகளுக்கு சமமானது. 2 12 வோல்ட் பேட்டரி தொடர் வரிசையில் அமைந்திருந்தால் அது மொத்தமாக 24 வோல்டேஜ் தர இயலும். தொடர் வரிசை இணைப்பு வோல்டேஜை கூட்டத்தக்கதாக மாற்றுகிறது. அதாவது 24, 36, 48, 60 வோல்டேஜ் என சோலார் பேனல்கள் இணைக்க அதன் வோல்டேஜை அதிகரித்துக் கொண்டே போகலாம். ஆனால் இவற்றின் மின்சாரம் சுற்றும் முழுவதும் சமமாகவே இருக்கும். பேட்டரியில் இருப்பது போலவே சோலார் பேனல்களுக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை முனைகள் உள்ளன. ஒரு பேனலின் நேர்மறை முனையை மற்றொரு பேனலின் எதிர்மறை முனையுடன் இணைப்பதால் தொடர் வரிசை இணைப்பு அமைக்க முடிகிறது. இப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சோலார் பேனல்களை இணைப்பது போட்டோவோல்டிக் சோர்ஸ் சர்க்யூட்டை உருவாக்குகிறது. இணை வரிசை இணைப்புகளில் அனைத்து பேனல்களும் நேர்மறை முனைகளுக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் மற்றும் அவற்றின் எதிர்மறை முனைகள் சேர்ந்து ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். எனவே மொத்த மின்சார மதிப்பு ஒவ்வொரு பேனலின் ஆம்பியரின் கூட்டுத்தொகையாக இருக்கும். ஆயினும் சுற்றில் மொத்த வோல்டேஜ் ஒவ்வொரு பேனலின் புற வோல்டேஜுக்கு சமமாக இருக்கும். உங்கள் நேரத்திற்கு நன்றி. இனிய நாளாக அமையட்டும்.